என் பெயர் துரையரசன். காஞ்சிபுரம் என்ற கிராமத்தில் பிறந்து சென்னையில் பணி செய்து புதிய தமிழகத்தில் பொதுச் செயலாளராக இருந்து சங்கரன்கோயிலில் எம்எல்ஏவுக்கு நின்று குறைந்த வாக்கில் ஒருத்தவன். அதற்கு பிறகு இயக்கத்தை அர்ப்பணிச்சுட்டு அதோட சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2010 இன்றைக்கு அதிமுக மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என்னோட குடும்பம் சென்னையில் இருக்கா. எனக்கு சொந்த ஊர் மகாராஜபுரம். இந்த தஞ்சை மாவட்டம் முழுது எனக்கு தெரிஞ்ச ஊர். தமிழகம் முழுது நான் பயணம் பண்ணியவன் இல்லை. இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி வேதனைக்குரியது. தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் வெட்கப்பட்டு அவமானப்படக்கூடிய காரியங்களை ஷர்மிளா என்கிற அந்த இன்ஸ்பெக்டர் செஞ்சிருக்கிறாங்க. இரக்கம் இல்லாம அரக்கத்தனமா மிருகத்தனமா நடந்திருக்கிறாங்க. அவர்களை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த அறப்போராட்டம் என்னன்னு சொன்னா, தினேசனுடைய அண்ணன் புதியவன் என்று சொல்லி அவர் தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர். பசுபதி பாண்டியனோட அமைப்பில் மாவட்ட செயலாளர் இருந்தவர். பசுபதி பாண்டி எப்படி வீரம் பொருந்திய ஒரு மனிதனாக இருந்தாரோ அதே போல புதியவனுடைய குடும்பமும் ஒரு வீரம் பொருந்திய ஒரு தியாகமிக்க ஒரு குடும்பமா இருந்திருக்கின்றது. இந்த பகுதியில் யாரை கேட்டாலும் புதியவன் என்று சொன்னால் அதுக்குரிய மரியாதை மதிப்பு உண்டு. இந்த சமூகத்திற்கு அவமானம் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் புதியவன் தானாக முன்னின்று அந்த குடும்பம் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்காக நாங்கள் இன்றைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா, தினேஷ்ங்கிற புதியவனுடைய தம்பி கள்ளச்சாராயம் காட்சியோ, களவு செய்தோ, கற்பழித்தோ, களவாடியோ, கஞ்சா வித்தோ எந்த தவறும் செய்தோ. இந்த ஊர்ல சாராயம் விற்க கூடாதுங்கிறது தடுத்தது ஒன்று மட்டும்தான் அவர் செய்த குற்றம். அந்த குற்றத்திற்காக யாரோ ஒருத்தர் அவர் மேல புகார் செய்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள போறாங்க. காவல்துறை அரெஸ்ட் பண்ணி உள்ள போகின்ற பொழுது அடிச்சாங்களா அடிக்கலையான்னு தெரியாது. ஆனா ஜட்டியை கழட்டிட்டு அவங்க ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்த பிறகு சகோதரிகளுக்கு எப்படி இருக்கு, அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துருச்சோ மனநிலையில அவரை விடுங்க, விடுதலை செய்யுங்க, விடுதலை செஞ்சுன்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க. விடுதலை செய்ய என்று சொல்கின்ற பொழுது உங்களை நான் என்ன கேஸ்ல போடுவேன், துப்பாக்கி வச்சிருந்தேன்னு அந்த கேஸ்ல போடுவேங்கிற அந்த பொம்பளை மிரட்டுறான். அதானே ஆம்சாக்கில போடுவேங்கிறத மிரட்டுறாங்க இருந்துகிட்டு. அதுல இங்க பாருங்க, எங்க அண்ணன் எந்த தப்பும் செய்யல. அதை விட கொடுமையும் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, வர 12ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்றது இருக்குது. எங்க அண்ணன் வந்தாதான் எங்க குடும்ப சுய மரியாதையோட இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள முடியும். நீ நிச்சயம் நடக்கும்னு சொல்லும் போது கூட அந்த அரக்கத்தனம் கொண்டு வெறி பிடித்த ஷர்மிளா என்ன புடலங்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஜாதியை சொல்லி அவமானமா திட்டி இருக்கிறாங்க. ஏன்னா நாடகம் மாதிரியான்னு பேசி இருக்கிறாங்க. இந்த மாதிரி உடனே இப்படி எல்லாம் சொல்லி அண்ணனை விடுதலை செய்ய மாட்டாங்கிற ஒரு பயம் வந்த பிறகு அந்த 2 பெண்களும் பூச்சி மருந்தை குடிச்சிட்டு நிற்கும் போது கூட நீ நாடகம் மாதிரியா அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்களே ஒழிய. நினைச்சு பாருங்க, தம்பி ஒருத்தர் சொன்ன மாதிரி அவங்க நினைச்சிருந்தா அந்த ஜீப்ல எடுத்துக்கிட்டு உடனே தஞ்சாவூர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்களை காப்பாத்திருக்க முடியும். அவளுக்கு பிறந்த குழந்தைகள் இருக்குதா, அவளுக்கு உறவுகள் இருக்குதா, அவளுக்கு அக்கா தங்கச்சி இருக்குதா, அப்படி இருந்தா செஞ்சிருப்பா. ஆனா காவல்துறையிலே ஒரு காட்டு மிராண்டி பெண்மணி இருந்த காரணத்தினால் தான் அந்த உயிர் போவதற்கு காரணமா இருந்திருக்கிறாங்க. ஆகவே ஷர்மிளாங்கிற அந்த பெண்மணி ஜாதியை சொல்லி பேசி இருக்கிறாங்க, ஜாதியை அவமானப்படுத்தி இருக்காங்க, பெண் என்று பார்க்காதவளை பெண் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. நாடகம் விஷத்தை குடித்த பொருட்கள் நாடகம் ஆடியான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பிறகு கூட அந்த பெண்ணு வேற வழி இல்லாம குடிச்சிட்டு தவிச்சு யாருமே அவள் தூக்கிட்டு கூட வழி இல்லாதவங்களை ஜீப்ல கொண்டு போயிருக்கலாம், காப்பாத்தி இருக்கலாம். அவளுக்கு அந்த எண்ணமே இல்லைங்க. காவல்துறையினுடைய கலங்கம், காவல்துறையுடைய அவமானம், காவல்துறைக்கு ஒரு மோசமான ஒரு பெண்ணா தான் ஷர்மிளா இருந்திருக்கிறார். அந்த ஷர்மிளாவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி அந்த காக்கி சட்டையை கலற்ற வரலையும் நாங்க எங்க போராட்டம் நடத்தோம். 2வது பாத்தீங்கன்னா, தினேஷ் எந்த குற்றமும் செய்யலங்க. சமுதாயத்துக்காக நின்னாங்கிறதுக்காக அவன் மேல குற்ற கேஸ் போட்டிருக்கு காவல்துறை. இன்னைக்கு கூட எஸ்பி தஞ்சை மாவட்ட எஸ்பி எந்த ஒரு வழக்கா இருந்த போதிலும் எஸ்பி என்பது நேரடியாக தலையிட்டு விவரங்களை சேகரித்து விவரத்தின் அடிப்படையில் தான் இந்த குற்றவாளி செஞ்சிருக்கான்னு தெரியணும். யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோம் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் அவர் மேல 13 வழக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். எங்க நீ ஆராய்ச்சி பண்ணுன, எந்த வழக்கை பற்றி நீ விவாதிச்ச, யாருகிட்ட பேசுன, யாரோ சொல்றதை வச்சுக்கிட்டு எஸ்பி அந்த மாதிரி பேசுவது மிக மோசமான ஒரு காவல்துறைக்கே கலங்கமா இருக்கிறது. தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அவர்களை சஸ்பெண்ட் பண்ணணும். இவளை என்ன சொன்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து அரெஸ்ட் பண்ணும். காக்கி சட்டை கலட்டணும். கலட்டினால் தான் இந்த குழந்தைகள் இறப்பதற்கு நியாயம்ங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இதை செய்ய வேண்டும்.
தினேஷ் மேல போட்ட அத்தனை வழக்குகளையும் எல்லாம் புட்டப் கேஸ் எல்லாமே வந்து நியாயம் இல்லாத வழக்குங்கிறதுனால அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கிட்டு அந்த குடும்பத்தை வந்து விடுதலை செய்யணும். இதோட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும். இவளை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யணும். இதான் எங்களுடைய நீண்ட கோரிக்கை. இதை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு கூடி இருக்காங்க. நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா இன்னைக்கு அறப்போராட்டம் தான் நடத்தணும். யாரோ சொல்லுவாங்க பஸ் நிறுத்தணும், பசங்க கோமா இருந்தால பஸ் எல்லாம் நிறுத்த வேண்டாம், கல்லை விட்டு எரிய வேண்டாம். அறப்போராட்டம் அந்த பெண்ணுக்கு எங்களுக்கு இந்த விடுதலை அரெஸ்ட் பண்ற வகையிலும் தினேசனுடைய கேஸை விடுதலை செய்கின்ற வரையிலும் நாங்க வந்து அந்த இறந்து போன பெண்மணியோட சடலத்தை வாங்க மாட்டோம். 1 மாசமா 2 மாசமா 6 மாசம் கூட ஆனா கூட வாங்க மாட்டோம். அதுவரையிலும் சரியான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை என்பது கலங்கமாவே எல்லா இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு 80 விழுக்காடு காவல்துறை தான் காரணமா இருக்குங்கிறது இன்னைக்கு இந்த டேட்டா இருக்குதுங்கிறதுல. சென்னையில நடந்த வந்து அந்த பெண்ணுடைய கற்பழிப்பு கேஸ்ல கூட காவல்துறையுடைய குற்றங்கள் இருந்திருக்குது. அண்ணா நகர்ல இதே மாதிரி வந்து ஒரு 16 வயசு 8 வயசு பெண்ணை வந்து கற்பழிக்கின்ற பொழுது அந்த காவல் ஆய்வாளர் அங்கிருந்து வந்து அந்த பெண்ணுக்கு எதிராக அவங்க அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர அந்த பெண்ணுக்கு நியாயம் கொடுக்கல. அதனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காவல் நிலையங்களும் கயவாணி நிலையமா இருக்கிறது. இதை மாற வேண்டும் என்றால் மேலே இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசி வந்து நாங்கள் சொன்ன 3 கோரிக்கை. ஒன்று வந்து ஷர்மிளாவை வந்து